இன்றைக்கி கீரை கூட்டு வைக்கலாம். அதுக்கு சிறுபருப்பும் கொஞ்சம் துவரம் பருப்பும் போட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு, வெங்காயம், பெரிய வெங்காயம்தான், தக்காளி 2 சின்ன தக்காளி. ஏன்னா நம்ம கூட்டுக்கு வந்து எப்போதும் தக்காளி கம்மியாக வைக்கணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான் இது. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஜீரகம், இதுக்கு தேவையான அளவு தண்ணி. குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. தண்டுக்கீரையில் தான் நம்ம கூட்டு வைக்க போகிறோம். அதனால் இதை நல்லா க்ளீன் பண்ணி அரிஞ்சு வச்சாச்சு. இப்போ இதையும் பருப்போடு சேர்த்துக்கலாம். கீரை கூட்டுனாவே இந்த தண்டோடு தான் போட்டு வைக்கணும். மூடி போடாமையே கீரை வேக வைங்க. மூடி போட்டால் கருத்து போயிடும். கீரை நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா கருத்துரும் உங்களுக்கு, அதனால தான். தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இடித்து வச்ச பூண்டு, சோம்புத்தூள் கொஞ்சம், தாளிச்சிக்கலாம். காஞ்ச மிளகாய், கடுகு, கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.